ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறது ஃபஸ்ட் டைமாக இருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அண்ட் சஷ்டி விரதம் ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. இன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோடய டெய்லி என்னோடய சஷ்டி விரத டே எப்படி இருக்குதுன்னு என் கூட சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு நிலவாசலில் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு காலையில் சஷ்டி விரதம் அன்னைக்கு காலையில் செய்ய வேண்டிய பூஜைகளை செஞ்சுட்டேன். என் கூடவே நீங்களும் பாருங்கள். கோலம் போட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு நேற்று பூஜை பாத்திரங்களெல்லாம் கழுவி வச்சுருந்தேன். அதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கு போடுறதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் மொத்தமாக 4 விளக்கு என்னோடய பூஜை ரூமில் போடுறேன். அது இல்லாமல் நிலவாசலில் 2 விளக்கு வைப்பேன். இந்த 4 விளக்கில் ஒன்று காமாட்சி விளக்கு, ஒன்று என்னோடய குலதெய்வம் அணையனுக்கானது, இன்னொரு குபேர விளக்கு, எப்பவும் போல் நம்ம ஐயனுக்கு ஒரு விளக்கு. 4 விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விளக்குகளை வைக்கிறதுக்கு விளக்கு தட்டில் பச்சரிசி வச்சு போட்டு அதில் ₹1 நாணயம் வச்சு விளக்கெல்லாம் எடுத்து ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு எல்லா சாமிக்கும் பூ வச்சுட்டு நிலவாசலுக்கும் பூ வச்சுட்டு இன்றைக்கி நெய் தீபம் தான் போட போகிறேன். அதுக்காக விளக்குகளில் நெய் விட்டு திரி போட்டுடலாம். அதே மாதிரி நிலவாசலுக்கும் விளக்குக்கு ரெடி பண்ணிடலாம். நிலவாசலில் விளக்கு ஏற்றிட்டு அப்படியே பூஜை ரூம்லேயும் விளக்கு ஏற்றிடலாம். இன்றைக்கி சாமிக்கு பிரசாதமாக பனங்கற்கண்டு போட்டு பாலில் ஏலக்காய் கலந்து வச்சுருக்கேன் காலையிலக்கு. ஈவினிங் நம்ம விரதம் விடும்போது சாமிக்காக ஏதோ ஒரு இனிப்பு வகை செஞ்சு விரதம் விடுவேன். இன்றைக்கி என்ன செய்கிறேன்னு அப்படியே விலாகில் கண்டினியூ பண்ணி பார்த்துக்கோங்க. விளக்கெல்லாம் ஏற்றி சாம்பிராணி போட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி என்னோடய காலையில் பூஜையை முடிச்சுட்டு என் பொண்ணுக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நானும் விரதம், என் ஹஸ்பண்டும் காலையிலேயே கிளம்பிட்டாங்க அப்படின்றனால பாப்பாவுக்கு மட்டும்தான் லன்ச்சு அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி மினி இட்லியும் தக்காளி தொக்கும் செஞ்சுருக்கேன். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு காஃபி எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணி அவளை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு இன்றைக்கி நான் ஒரு கோயிலுக்கு போயிருக்கேன். வாங்க என் கூடவே. நான் இன்றைக்கி சேலத்தில் இருக்க ஊத்துமலை முருகன் கோயிலுக்கு தான் போயிருக்கேன். இங்கே முருகர் குழந்தை வடிவில் இருக்கார். அலங்காரத்தில் முருகரை பார்க்க அவ்வளோ மனநிறைவாக இருந்துச்சு. முருகர் நம்மளையே பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும் இந்த கோயிலில். அங்கேருந்து வரும்போது ஒரு முருகர் சிலையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கோரை நேரத்தில் அபிஷேகம் பண்ணி என்னோடய பூஜை ரூமில் வச்சுருக்கேன். அபிஷேகத்துக்காக இன்றைக்கி மஞ்சள் அண்டு
பால் அண்ட் பன்னீர் 3 தான் யூஸ் பண்ணேன். அபிஷேகம் பண்ணி முடித்து சாம்பிராணி காட்டி முருகரை என்னோடய பூஜை அறையில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஈவினிங் விரதம் விடுறதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என் பொண்ணை போய் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஈவினிங் பூஜைக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி முருகருக்காக என்ன பிரசாதம் செஞ்சேன், எப்படி நான் வழிபடுறேன் அப்படின்றத என் கூடவே பாருங்கள் நீங்களும். இன்றைக்கி முருகருக்கு சாயந்தரம் வச்சு படைக்கிறதுக்காக கேசரி செஞ்சுருக்கேன். இன்றைக்கி என்கிட்ட ஃபுட் கலர் இல்லாதனால மஞ்சத்தூள் தான் போட்டு செஞ்சுருக்கேன். ஃபுட் கலரை விட மஞ்சத்தூள் எவ்வளவோ பெஸ்ட்டு. ஃபுட் கலரில் இருக்க அளவுக்கு கெமிக்கல்ஸ் மஞ்சத்தூளில் கிடையாது. அண்ட் அந்த கலரும் நம்ம அப்டைன் பண்ண முடியும். நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். மஞ்சத்தூளோட ஸ்மெல் இருக்காது, நல்லாயிருக்கும். நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து போட்டுட்டு லைட்டாக ஏலக்காய் தூள் போட்டு கேசரி செஞ்சு முடித்தாச்சு. ஒரு காஃபி குடிச்சிட்டு சாயந்தரம் பூஜை வேலைகளை முடித்தாச்சு. காலையில் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த பூவையும் எலுமிச்சம்பழத்தையும் நிலவாசலில் போட்டாச்சு. போட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி நல்லபடியாக இன்றைக்கி சாமி கும்பிட்டேன். இன்றைக்கி ஃபுல் டேவுமே நல்லா பாசிட்டிவாக போச்சு. அண்டு விரதம் முடிச்சுட்டு எனக்கு இன்றைக்கி இட்லியும் கேசரியும் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி பூஜை வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.